இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை வேணான்னு கேளுங்க, என்ன சீமான் பேசுறாரோ அதை அப்படியே பேசுவாங்க. சீமான் அவருடைய கருத்துல பல இடங்களில் நான் முரண்படுறது உண்டு. ஆனா நான் ஒரு அரசியல் கட்சியா பார்க்கிறேன். ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும்போது அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கருத்தை உள்வாங்குற அளவுக்கு தலைவர் நடந்துக்கிட்டாரா அதை அப்படியே முழுமையாக கடத்திருக்காரு சீமான் அவர். ஆனால் கீழே வரைக்கும் ஐடியாலஜி பேசுறான். அவனை எல்லா பேருக்கும் ஐடியாலஜி, தன் கட்சியினுடைய தத்துவம் என்னன்றதையும் தன் கட்சி எதற்காக வருதுன்றதும் தெளிவாக தெரியுது. இவனுக்கு ஐடியாலஜியும் கிடையாது, இவன்கிட்ட சோசியல் சென்சிபிலிட்டியும் கிடையாது. ரெண்டுமே இல்லாத ஒரு ஜாம்பி கூட்டமாக தான் இருக்குது. நம்ம படத்தை பார்ப்போம்ல, ஜாம்பி கூட்டம் குடு குடுன்னு ஓடுங்க. அது மாதிரி ஜாம்பிஸ் மட்டும்தான் இந்த டிவிக்கு எது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எதற்காக போறோன்னு கொஞ்சமா புரிஞ்சுக்கணும். இனியாவது திருந்து நடக்கணும். ஏன்னா எவ்வளோ மாநாடுகளை எல்லா பேரும் கண்டிச்சாச்சு, மக்கள் எல்லா பேரும் கண்டிக்காம கிடையாது. எல்லா பேரும் கண்டிச்சதுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருப்பானா இந்த கூட்டத்தை